அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்துலேருந்து கொடி உருளைக்கிழங்கு தான் அறுவடை பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா கொடி எல்லாத்துலேயுமே எல்லா கொடியிலையுமே இப்போ காய் வைக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கே பாருங்க, இந்த வருஷம் இதுதான் ஸ்பெஷல்னு சொல்லலாம். மாலை மாதிரி வந்திருக்கு. தொடர்ந்து லைனாக இங்கேருந்து கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதனால் வரல. அடி பாருங்கள், மேலே வரைக்கும் போயிட்டுருக்கு. இது இப்போ பக்கமாக வச்சிச்சு, ரொம்பலாம் முத்திருக்காது. இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து அறுவடை பண்ணிக்கலாம். இப்போ ஏன்னா நம்ம கொஞ்சம் சீக்கிரமாக அறுவடை பண்ணணும். பார்த்திங்கன்னா புதுசாக கிழங்குகள் நிறைய குட்டி குட்டியாக விற்கிது எல்லா கிளையிலுமே. இது அறுவடை பண்ணிட்டு விட்டால் தான் மறுபடியும் போகிறதெல்லாம் மறுபடியும் வர கிழங்குக்கு சத்துக்கள் நல்லா கிடைக்கும். இந்த கிழங்குல பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு, இப்போ தான் கிழங்கு வைக்க ஆரம்பிச்சிட்ருக்கு. அப்படியே லைட் க்ரீன் மாதிரி இருக்குது. அதெல்லாம் இன்னும் முத்தலை, பிஞ்சு கிழங்குன்னு அர்த்தம். நம்ம அறுவடை பண்ணாலும் ஒன்றும் யூஸ். லைட் க்ரீனாக தெரியறதுனால முத்தின கிழங்குன்னு பார்த்திங்கன்னா இது மாதிரி வரும். ஒயிட் ப்ரௌன் கலரில் ஸ்கின் நல்லா மொத்தமாகிரும். இன்னும் முத்தம் ஆயிடுச்சுன்னா அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிடும். வெடிப்பு வருது பார்த்திங்கன்னா, அதெல்லாம் முத்திச்சுன்னு அர்த்தம். பட் முத்தினதுக்கப்புறமும் கொஞ்சம் கொஞ்சம் கிழங்கு பெருசாகும் சைடில். நம்ம இப்போ சமையலுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்கனால விதைக்கிழங்குலாம் நம்ம விட்டோம்னா அதுவே கீழே விழுற அளவுக்கு கூட விடலாம். மேக்ஸிமம் அப்போ அந்த காலத்தில் மரத்தில் இருந்து கீழே தான் விழுமா. இப்போ சமையல் இன்னும் இது அவ்வளோ செஞ்சு பார்த்ததில்ல, சிப்ஸ் மட்டும் தான் பண்ணியிருக்கோம். சமையலுக்கு கொஞ்சம் எடுத்து பறித்து பார்க்கலாம். ரொம்ப ஹார்டாலாம் இருக்காது, ஈஸியாக அறுவடை பண்ணிடலாம். இதுலேயே பாருங்கள், இங்கெல்லாம் முத்துற மாதிரி இருக்குது. இங்கே மறுபடியும் கிழங்கு கொஞ்சம் பெருசாகிட்டுருக்கு. நான் பார்க்குறப்ப இப்படி தெரிஞ்சிச்சு, பட் இங்கே இப்படி இருக்குது. இது என்ன கொஞ்சம் முத்தணும். வேறு செடிக்கு போய் அறுவடை செஞ்சு பார்க்கலாம். பாருங்கெல்லாம் கொத்து கொத்தாக வச்சிட்ருக்கு. இது பாருங்க, கரெக்டாக இருக்குது. அந்த லைட் க்ரீன் கலர் இல்லை, க்ரீன் இப்போ மறைஞ்சிருச்சு. லைட் ரொம்ப மைன்யூட்டாக தெரியுது. வேறு நல்லா வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் இருக்கிறத நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். லைட் க்ரீன் கலரில் தெரியக்கூடாது. எஸ்எம்மே இங்கே ப்ரௌனாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். இதை நம்ம அறுவடை பண்ணி உடனே சமைக்க முடியாது. ஒரு 15 நாள் கிட்ட வச்சுருந்து அதுக்கப்புறம் தான் சமைக்கணும். கிழங்கு வெட்டி எல்லாத்துக்கும் அதுதான் கஷ்டம் இருக்கும். இந்த செடியில் தான் ஃபஸ்ட்டு கிழங்கு வைக்க ஆரம்பிச்சது. பட் இங்கே மேலே கிழங்கு சைஸை பார்த்திங்கன்னா ஒன்று நல்லா பெரிய சைஸ்லேயே இருக்குது. ரொம்ப பெருசு கிடையாது, ஒரு 1/2 கிலோ சைஸில் இருக்குது. இது வெளியே போய் தான் பறிக்கணும். இதில் பாருங்கள், மறுபடியும் எல்லாம் கொத்து கொத்தாக வச்சிட்ருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா கிளியராக தெரியுது. ஒரு இங்கே தெரியுதுல்ல, அண்ணன் சக்கையாக உணரும் பாருங்கள். அது கொஞ்சம் பெருசாக இருக்குது, இன்னும் மறுபடியும் வந்துட்டுருக்கு. பட் நம்ம இதை பறிச்சிக்கலாம். இது ஃபஸ்ட்டு வச்ச கிழங்கு. இப்போ என் கையில் இருக்க தான் பக்காவான கிழங்கு அறுவடைக்கு. எந்த சைடு பார்த்தாலும் வெடிச்சு போயிருக்கு பாருங்கள். தூள் அப்படியே நல்லா மொத்தமாகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம பறித்தோம்னா கரெக்டாக இருக்கும். இது சக்கரவள்ளி கிழங்கு, ஒயிட் கலர் போட்டிருக்கேன். இங்கே லைட்டாக தெரியும் பாருங்கள், க்ரீன் கலர் ஆட்டம். இப்போ இருக்கிறத மட்டும் நம்ம பறிக்கக்கூடாது. அது இப்போ தான் பிஞ்சு அந்த இடத்துல பெருசாகுதுன்னு அர்த்தம். இப்படி வந்துச்சுனாலே சில டைம் அந்த பெரிய கிழங்குல கூடிய
இந்த கிழங்குலேயே இன்னும் கொஞ்சம் அப்படியே முட்டிக்கிட்டு ஒரு சைடில் வரும். இப்போ இந்த கார்னரில் ஒரு இந்த புள்ளி வச்சு மஞ்சள் ஏற்பட்டு இருந்துச்சு. அந்த செடி ஏன்னு தெரியல, திடீர்னு காஞ்சிருச்சு. இதே மாதிரி இன்னொரு செடி இருந்துச்சு, அதனால் அதே வெரைட்டி, அதுவுமே காஞ்சிருச்சு. அது ஏன்னு தெரில, சரியாக செட் ஆகலை. கிழங்குக்கு 4-5 தான் வச்சிச்சு உருப்படியாக. பெரிய சீசனில் 4-5 தான் இருந்துச்சு, குட்டி நிறையா இருந்துச்சு. இப்போ இந்த 2 கிழங்குலையும் நம்ம அறுவடை பண்ணிக்கலாம். குச்சியில் தான் தட்டி விட்டு பறித்தேன். ரெண்டுமே பாருங்கள் சூப்பராக இருக்குது. எல்லாம் முத்தி போன கிழங்கு. பெருசு கொஞ்சம் 1/4 கிலோ கிட்டே வரும். முத்திருச்சு. இப்போதைக்கு இவ்வளோ தான் அறுவடை பண்ணேன். கொடியில் நிறையா இருக்குது. இன்னும் வந்தால் நான் வீட்டுக்கிட்டே இருக்குது. வீட்டுக்கு பின்னாடி வேப்ப மரத்துலேயே இருக்குது. இன்னும் தான் நான் வச்சிட்ருக்கு ஒன்றும். பட் இப்போதைக்கு நமக்கு இது போதும். சும்மா ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணது தான். 5 சேர்த்துமே 1 கிலோவுக்கு மேலே தான் வரும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நேருக்கு நன்றி.